இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பாண்டிச்சேரியில் என்டிஏ கவர்மெண்ட் வந்து எப்படி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பெண்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, குழந்தைகளுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களோட சேஃப்டி எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனவர்களுக்காக இந்த என்டிஏ கவர்மெண்ட், அதாவது ரங்கசாமி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் வந்து மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து என்டிஏ கவர்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது. முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கவர்மெண்ட் தான் செப்பரேட்டாக, அதாவது தனித்துவமாக ஒரு மினிஸ்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஃபார் ஃபிஷரி, அதாவது மீனவர்களுக்காக ஒரு தனி ஒரு அமைச்சகம் வேணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது என்டிஏ கவர்மெண்ட்டில் தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த என்டிஏ கவர்மெண்ட்னால நம்ம பாண்டிச்சேரியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் மீனவர்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஃபேமிலியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுன்ற ஒரு விஷயமாகட்டும், அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் அசிஸ்டண்ட் ஆகிற விஷயமாகட்டும், ஏதாவது இயற்கை பேரிடர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணுற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் தொடர்ந்து பாண்டிச்சேரியில் வந்து என்டிஏ கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போட்டு வந்து ஒரு மாடர்னைஸ்டு போட்டாக இருக்கட்டும், ஏன்னா முதல்ல வந்து கையில் தள்ளிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் மோட்டர் வந்தது, இதுக்கப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் விஷயங்களாகட்டும், அதே மாதிரி ஃபிஷிங் நெட்டெல்லாம் வந்து ஒரு பிஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து அது மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயமாகட்டும், அதே மாதிரி சேஃப்டி கிட்ஸ், அதாவது திடீர்னு வந்து கடலில் விழுந்துடுறாங்க அப்படிங்கும்போது அவங்கள பாதுகாத்து எப்படி கடலை சேர்றது, அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், அதே மாதிரி ஃபைனான்சியல் அசிஸ்டண்ட், ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுது, இல்லை போட் ஏதாவது மூழ்கிடுது, அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், இந்த விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்கீம் தான் வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா. இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 352 கோடி செலவில் ஓகேங்களா, ஒரு 77,000 மீனவர்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எடுத்து என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, போட்டை வந்து மாடர்னைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சேஃப்டி கிட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள், அதாவது ஜாக்கெட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காகவே பிரத்யோகமாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமில் இன்னொரு விஷயம் எப்போ என்னென்ன பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. எங்களை மாதிரி கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ் ஸ்கீம் இவங்களுக்காகவே பிரத்யோகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் கீழே இதில் 34,000 பேர் வந்து என்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது பாதிப்பு அடைஞ்சதுன்னா நான் குடும்பத்துக்கு அந்த தொகை போய் சேரணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஹார்பர் இதில் ரொம்ப முக்கியமான அந்த கப்பல்லாம் வந்து பொருட்கள்லாம் இறக்கி வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறமேட்டு இந்த டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றிட்டு போகிறதாகட்டும், அதுக்காகவே ஒரு ஹார்பர், காரைக்காலில் ஹார்பரை வந்து புதுசாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்காக. அதே மாதிரி ஒரு 100 இடங்கள் பக்கமாக, அதாவது காலப்பட், வைத்தியகுப்பம், மணவேலி இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து ஃபிஷ் லேண்டிங் ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் மீன்கள் நிறையா வந்து சேர்றதுக்கான இடங்களாக இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து மீன் வளங்களை அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக ஒரு 100 இடங்களை கண்டுபிடிச்சு அந்த இடங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு மீன்கள் அதிகமாக வர்றதுக்கான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம என்டிஏ கவர்மெண்ட். அதே மாதிரி மீன் தடை காலம்னு ஒன்று வரும். அதாவது குஞ்சுகள் விட்டு அந்த குஞ்சுகள் மீன்கள் பெருசாகணும் அப்படின்றதுக்காக வந்து சில மாதங்கள் வந்து வருஷத்துக்கு அதுக்காகவே ஒதுக்கிடுவாங்க. அந்த டைமில் வந்து இந்த மீனவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய செலவுக்காக அப்படின்றதுக்காக என்டிஏ கவர்மெண்ட் வந்து 6,500 8,000 ரூபா வரைக்கும் தகுதி அடிப்படையில் ஒரு ஃபேமிலிக்கு வந்து மாதம் கண்டா கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை மீன் பிடிக்க போகிறவங்க கஷ்டப்பட்டு போய் மீனே கிடைக்கல அப்படின்ற விஷயத்தையும் தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு 6,000 ரூபா வந்து மாதம் கண்டா அதுக்குமே கொடுக்கப்பட்டிருக்காங்க என்டிஏ கவர்மெண்ட். அதே மாதிரி மீனவர்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3,000 குழந்தைகளுக்கு பக்கமாக 25 லட்சம் ரூபா செலவு செய்து பல விஷயங்கள் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 44 கோடி ரூபா செலவில் ஓகேங்களா, இந்த டீசல்லாம் நிரப்பி தருவாங்க தெரியுங்களா, ஃப்ரீயாக டீசல் கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் டீசல் நம்பிட்டு நீங்கள் போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ற விஷயமாகட்டும், அந்த போட்டுக்கு இன்சூரன்ஸ் ஓகேங்களா, ஒருவேளை போட் மூழ்கிடுச்சுன்னா அதுக்காக வந்து புது போட் வாங்க முடியாது, அதுக்காக இன்சூரன்ஸ் கட்டி அந்த போட் இன்சூரன்ஸுக்குமே வந்து அவங்களுமே ப்ரீமியம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பே பண்ணுறாங்க. மொத்தமாக 50 லட்ச ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு வெறும் 500 மீனவர்களுக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை பேரிடர் வரும்போது இந்த தன்னுடைய போட்டெல்லாம் இழந்துட்டு நிற்பாங்க தெரியுங்களா, அந்த டைமில் இவங்களுக்காக அந்த காசை உதவி புது போட்டே வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த என்டிஏ கவர்மெண்ட். இந்த மாதிரி எண்ணற்ற இன்னும் பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மீனவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. பலன்களாகட்டும், அவங்களுக்கான நன்மைகளாகட்டும், அவங்க குடும்பங்கள் எப்படி மென்மேலும் உயர்ந்து வரணும் அப்படின்றதாகட்டும், அவங்க குழந்தைகளுக்காகட்டும், அதுவும் இல்லாமல் கடலுக்குள்ளே போகிறவங்க உயிரோட வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இதுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி அலாரம் சிக்னல் கொடுக்குற விஷயங்கள், எக்யூப்மெண்ட் ஆகட்டும், சேஃப்டி கிட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரங்கசாமி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட், அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி சீஃப் மினிஸ்டர், என்டிஏ கவர்மெண்ட் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து செப்பரேட்டாகவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்ற விஷயத்தையே வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்தது. என்னதுக்கு மிக்க நன்றி.